நாம் பார்த்தோம், சபை என்பது ஒரு இட்ஸ் நாட் அன் ஆக்சிடெண்ட். தேவனுடைய அனாதி திட்டத்தில் அவைகள் இருந்திருக்கிறது. அதற்காக தேவன் காத்திருந்து அவர் செயல்பட்டார். பழைய ஏற்பாடில் அநேக தீர்க்க தரிசனங்கள் சபை குறித்து இருந்தது. அதே மாதிரி கடந்த வாரம் நாம் பார்த்தது அதற்கான ஒரு ஆயத்தங்கள் இருந்ததை நாம் பார்த்தோம். சபையை வேதத்தில் பலவிதமாக அழைக்கிறது. அதில் நாம் பார்க்கிற பொழுது நம்ம எல்லாரையும் நாம் இப்படி தான் பார்க்குறோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வாசிக்கிற பொழுது 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வாசிக்கிற பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ரைட். என வாசிக்கிற பொழுது ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கிற பொழுது who has called you out of darkness into his marvelous. இப்போ நாம் சபை என்பது சொல்லுகிற பொழுது தேவனால் அவருடைய குமாரனால் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம். the calling is always there. உதாரணத்துக்கு ஏசியா தீர்க்கதரிசி வாசிக்கிற பொழுது, பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிற பொழுது இப்படி தீர்க்கதரிசிகளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அழைப்பு இருந்ததை நாம் பார்க்க முடியும். மோசேயிலிருந்து நாம் அவைகளை தொடர்ந்து நாம் வாசிக்க முடியும். நான் உங்களுக்கு ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6 அதிகாரம் 7 மற்றும் 8 வாசிக்கிற போது, அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்போ ஆல்வேஸ் there is called out and sent. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். அந்த வார்த்தையை கேட்டவர்களுடைய கூட்டம் தான் சபையாக இருக்கிறது. அதாவது நாம் எல்லாருமே பொதுவாகவே இந்த சுவிசேஷத்தை கேட்டு தான் கிறிஸ்துவுக்குள்ள நாம் நடந்திருக்கிறோம். 2 தெசலோனிக்கரில் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 14 வாசிக்கிற பொழுது 2 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ரைட். எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்போ இந்த அழைப்பை ஏற்றே நாம் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு சபையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் இந்த சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு நாம் வந்திருக்கிறோம். அந்த அழைப்பு எதனால வந்ததுன்னா, சுவிசேஷத்தினால நமக்கு வந்ததுன்னு நம்ம நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களை வேதம் என்ன சொல்லுதுன்னா, அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 47 வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 47. அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு இப்படி சுவிசேஷத்தை கேட்டு அழைத்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட கூட்டமாக இருக்கிற பொழுது அவர்களை ஒன்றாக இணைக்கிற பொழுது அது சபையாக பார்க்கப்படுகிறது. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டம் யார் அப்படின்னா, சுவிசேஷத்தை கேட்டவங்க, சுவிசேஷத்தை விசுவாசித்தவங்க, தங்களுடைய பாவங்களிலிருந்து மரணம் திரும்பினவங்க, மனம் திரும்பி இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டவர்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள்.
இப்படி ஞானஸ்நானம் பெற்ற கூட்டத்தார் சபையாக என்னதுங்க சேர்க்கப்படுகிறார். அப்போ இந்த அழைக்கப்பட்ட கூட்டம், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்த கூட்டம் தான் என்னதுங்க சபையார். அப்போ நாம் பார்க்கிற பொழுது எங்கிருந்து இவர்களை அழைத்தார் நாம் வாசிக்கிற போது எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம், எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது எபேசியர் 5:8, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ரைட். முன்னே நீங்க எப்படி இருந்தீங்கன்னா அந்தகாரமாக இருந்தீங்க, இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ எங்கிருந்து நம்மளை அழைத்தார் அப்படின்னா இந்த டார்க்னஸ்னா என்னதுங்க பாவம், பாவத்திலிருந்து என்னதுங்க நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ பாவத்திலிருந்து அழைக்கப்பட்டவங்க இப்போ நீங்க யாருன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகள். இப்போ நம்முடைய என்னதுங்க அங்க இருந்த கேரக்டர் வேற, இங்க இருந்த கேரக்டர் வேற. அங்க இருளின் அதிகாரத்தில் இருந்தீங்க, இருளிலே அந்தகாரம் என்று வேதம் சொல்லுகிற போது எப்பொழுதுமே இருந்தீங்க. அப்போது நாம் வாசிக்கிற போது இருந்தீங்க அது அப்படி தான் இருந்தீங்க பேசப்படுகிறது இல்லையா. அப்போது கொலோசியரில் வாசிக்கணும், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ரைட். அப்போ எங்கிருந்து நம்மளை டெலிவரி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஃப்ரம் த டார்க்னஸ். ஓ இருளை சார்ந்த சிந்தைகள், இருளை சார்ந்த பழக்கங்கள், இருளை சார்ந்த யோசனைகள், அப்போ இருளடைந்திருந்துங்க இருதயம் இல்லையா. அப்போ அப்படி இருந்த நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. நாம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது எபேசியர் 5:11, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்போ கனியற்ற அந்தகார கிரியை. அப்போ இந்த அந்தகாரம் இருள்ன்றது எதை பற்றி பேசுது அப்படின்னா நம்முடைய செய்கையை குறித்து பேசுகிறது. உங்களுடைய செய்கை எப்படி இருக்கக்கூடாதுங்க அந்த இருளின் அதிகாரத்தில் இருக்கிற செயலாம் என்னதுங்க இருக்கக்கூடாது. அப்போது அது ஒரு கனியற்ற அல்லது பலன் இல்லாத, பிரயோஜனம் இல்லாத இல்லையா, மாற்றங்கள் இல்லாத, பலன் கொடுக்காத என்னதுங்க ஒரு இடத்திலிருந்து பலன் கொடுக்கக்கூடிய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்னதுங்க நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், ரோமரில் வாசிக்கிறோம், ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ரோமர் 13:12, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவும். அப்போ இருள் ஒளி வெளிச்சம் எதை பேசுது அப்படின்னா நம்முடைய கிரியைகளை பேசுகிறது, நம்முடைய செயல்களை பேசுகிறது, நம்முடைய சுபாவங்களை பேசுகிறது, நம்முடைய எண்ணங்களை பேசுகிறது, நம்முடைய யோசனைகளை பேசுகிறது இல்லையா, நம்முடைய வார்த்தைகளை பேசுகிறது. இப்படி நம்முடைய செயல்கள் இருளின் அதிகாரத்தில் என்ன பண்ணிடணுங்க வெளியே வந்துடணும். ஏன்னா சபை என்பது இருளின் கனிகளை, இருளின் கிரியைகளை செய்யக்கூடிய என்னதுங்க இடம் அல்ல. முன்ன நாம் அப்படி இருந்தோம், இப்போ அதுலேருந்து நம்ம என்னதுங்க அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு நாம் அழைக்கப்பட்டு அங்கிருந்து இருந்துங்க நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இரண்டாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வாசிக்கிற பொழுது, யோவான் 17 மற்றும் 15, 16, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ ரெண்டாவது என்னன்னா, யார் கிறிஸ்தவர்கள் அல்லது யார் சபையில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க உலகத்தான் கிடையாது. தே ஆர் நாட் of the world. Yeah? They are in the world but they are not of the world. நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்ம சபையில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னதுங்க இந்த பில்டிங்குள்ளே இருக்கிறோம் அப்படின்றதுல அல்ல. இந்த உபதேசத்திற்குள்ளாக, இந்த சத்தியத்திற்குள்ளாக இருக்கிறோமா, இருளின் கிரியைகள் நம்மகிட்ட இருக்குதா, இருளின் செய்கைகள் நமக்கு இருக்குதா, இருளின் சுபாவங்கள் நமக்கு இருக்குதா, இருளின் எண்ணங்கள் நமக்கு இருக்குதா, அதில் தான் விட்டுட்டு நான் ஒளியின் பிள்ளையாக வந்துட்டேன்னா. அடுத்தது இரண்டாவது,
உலகத்தானை போல சிந்திக்கிற செயல்கள், உலகத்தானை போல யோசிக்கிறதுங்க செயல்கள் இல்லையா, உலகத்தானுடைய பேச்சு இல்லையா. அப்போ வேதம் சொல்லுது, திரும்பி நான் 15 வாசிக்கிற பொழுது 15 நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இப்போ உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்றது அப்படின்னா என்னதுங்க, இட் இஸ் நாட் என்னதுங்க, இட் இஸ் ஈஸி டு என்னதுங்க இல்லையா. அதாவது அதனால தான் வேதம் எப்படி சொல்லுது, ரோமரில் வாசிக்கிற ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரைட். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். அப்போ வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகத்தினுடைய சுபாவத்தை நீங்கள் திரும்பி வச்சக்கூடாது. இப்பவும் என்னதுங்க, இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் என்னதுங்க போடக்கூடாது. அப்போது நான் வந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறேனோ, அவருடைய சபைக்குள்ளாக இருக்கிறேனோ, நான் யார் கிடையாதுன்னா உலகத்தான் அல்ல. நம்ம ஊரில் கூட சொல்லுவாங்க, உலகத்தான் மாதிரி பேசக்கூடாது. ஏன் இல்லையா, உலகம் எப்பொழுதுமே என்னதுங்க டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. 1 யோவானில் வாசிக்கிறோம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் பூரா எப்படி தான் இருக்குதுங்க, ஃபுல் ஆஃப் விக்கெட்னஸ் இல்லையா, பொல்லல்லாங்க இருக்கு, எல்லா பொல்லாத செயல்களும் என்னதுங்க அங்கே இருக்குது. இன்னைக்கு பொல்லாத செயல்கள் என்ன ஆயிடுதுன்னா நார்மலைஸ் ஆகிட்டே இருக்குது. நார்மலைஸ் ஆகிட்டே இருக்குன்னா பல விஷயங்கள் எதெல்லாம் இல்லையா பாவம் என்று சொல்லப்படுகிறதோ அந்த பாவங்கள்லாம் என்ன ஆயிடுச்சுங்க இன்னைக்கு நார்மல் ஆயிடுச்சு. அதான் ஒரு மனுஷன் செய்யாமல் இருப்பானாப்பா இல்லையா. ஒரு காலத்தில் என்னதுங்க, பொய் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது, பொய்யெல்லாம் பேசாமல் இருக்க முடியாது என்கிறதான் என்னதுங்க ஒரு தீர்க்கமான முடிவுக்கு என்னதுங்க இன்னைக்கு மக்கள் வந்துட்டாங்க. என்ன தீர்க்கமான முடிவுக்கு வந்துட்டாங்க, பொய்யெல்லாம் பேசாமல் வாழவே முடியாது என்கிறதான ஒரு நம்பிக்கைக்குள்ளே வந்துட்டாங்க. கரெக்டா. அப்போது பல விஷயங்களை இன்றைக்கி உலகம் என்ன ஆகிடுதுன்னா, எல்லா பாவத்தையும் உலகம் என்ன பண்ணுதுன்னா நார்மலைஸ் பண்ணிடுது. நார்மலைஸ் ஆகி ரெகுலர் ஆகிடுது. இதெல்லாம் பரவாயில்ல இல்லையா, இல்லை. அப்போ எது சொல்லுது, இல்லை நான் உலகத்தான் அல்லாத போல இவர்களும் உலகத்தான் அல்ல. சீஷர்களை பார்த்து பேசுகிறார் இல்லையா. அது நமக்கும் பொருந்தும். நமக்கும் உலகத்துக்கு என்ன இருக்கணுங்க, பெரிய தூரம் இருக்கணும். 1 யோவானில் வாசிக்கிறோம், உலகம் என்று சொன்னால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 இதுதான் உலகம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ரைட்டா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுதான் உலகம். இதில் தான் என்னதுங்க உலகமே சோண்டுகிட்டு இருக்குது. இதுக்குள்ளே தான் என்னதுங்க ஓடுது உலகமே இல்லையா. படிக்கிறவன் பூரா இதுக்கு தான் படிக்கிறான் இல்லையா. அறிவு வளர்த்துக்கணும், நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும், அப்படியா எப்படி பைசா பண்ணணும், கரெக்டு தானே. யாராவது அதுக்கு படிக்கிறாங்களா? இல்லை. நான் வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுதுங்க, ஒரு கிறுக்கம் வராமல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அது நார்மலைஸ் கிடையாது. நார்மலைஸை மாற்றிட்டாங்க. எதை மாற்றிட்டாங்க? அப்போது இந்த உலகமே என்ன ஆயிடுச்சுன்னா இதுங்க பல நரேட்டிவை இன்றைக்கி செட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதில் வந்து ஒரு மனுஷன் என்னதுங்க சிக்கிடுவான். இதில் சிக்கிட்டானா என்னதுங்க அது ஆபத்து. எதையெல்லாம் பார்க்குறானோ அது என்னதுங்க அதன் மீது ஆசை. எதெல்லாம் பார்க்குறானோ அதெல்லாம் அவன் மீது ஆசை இல்லையா. நமக்கு இதை விட வேறு வசனம் பல சமயங்கள் நாம் இவைகளை நாம் நினைவுபடுத்தியிருக்கிறோம்.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்னதுங்க வேத எழுத்துக்கள் மூலமாக என்னதுங்க ரொம்ப மகிமையாக அவைகள்லாம் என்னதுங்க வெளிப்படுத்தியிருக்கிறார். பிரசங்கியில் நாம் வாசிக்கிற பொழுது பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது, என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளிலெல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். ரைட்டா? என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு என்னதுங்க தடை பண்ணலன்றார். யாருங்க? சாலமோன் ஞானி இல்லையா? என் கண் என்னெல்லாம் இச்சித்ததோ இல்லையா, போகும்போது இருந்துங்க ஒரு ரோல்ஸ் ராயல்ஸ் பார்த்தேன், ரோல்ஸ் ராயல்ஸ் வீட்டுக்கு வந்துச்சு. ரைட்டா? ஆமாம். போகும்போது இருந்துங்க ஒரு ஐஃபோன் பார்த்தேன், ஐஃபோன் வீட்டுக்கு வந்துச்சு. எதையெல்லாம் பார்க்குறனோ அதெல்லாம் என்னதுங்க அந்த மனுஷன் தான் சொல்கிறாரு இல்லையா, நான் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாமே என்னதுங்க வேனிட்டி வேனிட்டி வேனிட்டி, மாயை மாயை மாயை, இல்லை எல்லாமே மாயன்றார். அப்போ இந்த கண்கள் ரொம்ப என்னதுங்க ஆபத்தானது இல்லையா? ஆதாமும் ஏவாளும் பழம் சாப்பிட்டாங்களே, பழத்தை சாப்பிட்டதுலேயும் என்னதுங்க கண்ணுக்கு ஒரு பங்கு இருக்குது இல்லையா? ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில், ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. நல்லா பாருங்க, 2 வார்த்தை எங்க இருக்குது. ஒன்று பார்வைக்கு இன்பமும், பார்க்கும்போதே என்னதுங்க ஒரு ஒரு பூரிப்பு இருக்குது அந்த பழத்தை பார்க்கிற பொழுது இல்லை சொல்ற. இதை பார்த்து அவங்க முடிவு பண்ணுறாங்க, சாப்பிட்லான்னு ஒரு முடிவுக்கு போகிறாங்க. அப்போது அவ்வளோ சீக்கிரம் என்னதுங்க அந்த கண்களின் இச்சை என்ன பண்ணுதுங்க கடந்து போயிட முடியாதுங்க இல்லையா? அப்போது வேதம் சொல்லுது இதுதான் உலகம், இதில் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பிலிப்பியரில் வாசிக்கிற பொழுது பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது பிலிப்பியர் 2:15, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ரைட். கோணலும் 15 படிக்கலாம் திரும்பி ஒரு கூட. கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. இப்போ இந்த உலகமே எப்படிதான் இருக்குதுங்க, கோணலும் மாறுபாடுமான சந்ததின்றார் இல்லையா? ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது என்னதுங்க the mindset of a crooked and perverse nationன்றார் இல்லையா? எல்லாத்தையும் அந்த கிரிமினலாகவே யோசிக்க வேண்டியது. crooked அப்படின்னா என்னதுங்க ரொம்ப என்னதுங்க, ஆமாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க crooked மைண்டு. எதுலேயுமே என்னதுங்க கொஞ்சம் வில்லங்கமாகவே என்னதுங்க யோசிப்பாங்க. எவ்வளோ நல்லது சொன்னாலும் அந்த நல்லதுலேருந்து இருந்துங்க ஒரு கெட்டதை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறவன் இல்லையா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சொல்றாரு 2:40 சொல்லும்போது 2:40 அப்போஸ்தலர் 2:40, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அப்போ ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு சொல்ல முதல் ஆலோசனை என்ன தெரியுமா? என்ன ஆலோசனைங்க? இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்போ உங்களுடைய உலகம் வேற, இந்த உலகம் வேற இல்லையா? உங்களுடைய உலகம் வேற. நீங்க அந்த உலகத்திலிருந்து எந்த உலகத்துக்கு வந்துட்டீங்க? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தால் அல்ல, கருதுனே அப்படிதான். அப்போ அந்த உலகம் வேற. எந்த உலகங்க? இந்த உலகத்தினுடைய உலகம் வேறு. அப்போ இதை தான் என்ன சொன்னாருங்க? ஆமாம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் இதைத்தான் சொன்னார். இதையும் நான் உங்களுக்கு பல முறை என்னதுங்க நினைவுபடுத்தியிருப்பேன், இருந்தால் நினைவுபடுத்துகிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
அவருடைய வாக்குத்தத்தின்படியே ஆ, நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பொறும். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புது வானம் புது பூமி இல்லையா? கேட்டதுனே, புது வானம் புது. அப்போ உலகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு புது வானம் புது பூமி வரப்போதா? அதான் சொன்னேன், பல சமயங்களில் இருளின் பிள்ளைகளுக்கு இருக்கிற ஞானம் கூட என்னத்துக்கு இருக்க மாட்டேங்குதுங்க. இருளின் அதிகாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய ஞானம் இது கூட யாருக்கு இருக்க மாட்டேங்குதுங்க? நம்ம மனுஷனுக்கு இருந்ததுங்க. சத்தியத்தை அறிந்த மக்களுக்கு இருக்க மாட்டேங்குது இல்லையா? அன்றைக்கு ஒரு கவிஞன் எழுதினான் இல்லையா, புதிய வானம் புதிய பூமி. கரெக்டு தானே? அதாவது ஒரு ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி மலரப் போகிறது. அதை தான் அவனுதுங்க அந்த கவிஞன் எழுதினான். புதிய என்னதுங்க வானமும் புதிய பூமியும் இங்கே இருந்தா அடிச்சாங்க காப்பி. கேட்டதுனே? ஆமாம். அப்போது நீங்கள் இருந்த அது இல்லை, இங்கே சொல்ற நீதி வாசமாயிருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும். சபையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாருங்க. நம்ம எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க? ஆமாம், ஒரு புது வானம் வரப்போகுது, புது பூமி. பழைய ஏற்பாட்டிலேருந்து பேசுகிறாங்க. ஏசியாவில் சொல்லும்போது ஏசியா 65ஆம் அதிகாரம், ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. அப்போ இங்கே இந்த இந்த ரைட்டிங்கில் என்ன சொல்றாருன்னா, புதிய வானம் புது பூமியானதுங்க. திரும்பி ஒரு வானமா திரும்பி ஒரு பூமியான்னு கேட்டால் அது இல்லை. கரெக்டா? ஆமாம். நீதி வாசமாக இருக்கிறதான, சத்தியம் வாசமாக இருக்கிறதான, இருள் இல்லாத இல்லையா ஒரு என்னதுங்க ஒரு உலகம் இல்லையா? நம்மெல்லாம் அதுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம் என்பதே இருந்துங்க மிகப்பெரிய என்னதுங்க ஆசீர்வாதம். ஏசியா 66ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், ஏசியா 66:22, நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ரைட்டா? என்ன சொல்றாரு பாருங்க. கரெக்டா? அப்போ ரொம்ப இது சபை என்பது தேவனுடைய அநாதி திட்டம். பழைய ஏற்பாடுலேருந்து சொல்லிகிட்டே வராரு, சொல்றாரு. அப்போ என்னன்னா, இந்த உலகத்தினுடைய சுபாவங்கள், உலகத்தினுடைய எண்ணங்கள், உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் இல்லையா, உலகம் எதெல்லாம் ஞானம்னு சொல்லுகிறதோ அது ஞானம் கிடையாது. உலகம் எதெல்லாம் அறிவுன்னு சொல்லுதோ அது அறிவு கிடையாது. உலகம் எதெல்லாம் ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறதோ அது ஐஸ்வர்யம் கிடையாது. உலகம் எதெல்லாம் என்னதுங்க ஆரோக்கியம் என்று சொல்லுகிறதோ அது ஆரோக்கியம் கிடையாது இல்லையா? உலகம் எதை சமாதானம் என்று சொல்லுகிறதோ அது சமாதானம் கிடையாது. அப்போ இது எல்லாத்துக்கும் என்னதுங்க சபையில் என்னதுங்க அவர் வைத்திருக்கிறார். நேரம் ஆயிடுச்சு, கர்த்தருக்கு சித்தமாக இருந்துங்க நாம் தொடர்ந்து இருந்துங்க நாம் படிப்போம் இல்லையா? சில சமயங்களில் படார்னு நேரம் போன மாதிரி இருக்கும். தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.